2026 அதாவது இந்த வருஷம் ஓகேங்களா, கரண்ட் இயர் பசிபிக் கடலோட ஒரு பகுதியில் வெப்பநிலை கிட்டத்தட்ட 3 டிகிரி அதிகமாகியிருக்கு. இது வெறும் ஒரு காலநிலை மாற்றம் கிடையாது. என்ன ப்ரோ, வெப்பம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ண முடியும், இங்கே தான் வெயிலாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வெறும் காலநிலை மாற்றம் கிடையாது. இதை எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி எல் நினோ எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1982, 1997, 2015 அப்படின்னு 3 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ 2026 4th டைம் நம்ம எல் நினோவை ஃபேஸ் பண்ணுறோம். இதனால் என்ன பாதிப்பு, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சூப்பர் எல் நினோ வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறையும் தண்ணீர் பற்றாக்குறையும் வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இப்போ நாம் முழுசாக பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து நாம் எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை 3 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக பசிபிக் பெருங்கடலில் 0.5 டிகிரிக்கு அதிகமாக ஒரு 2 இல்லை 3 மாதம் வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னாலே அதை எல் நினோ அப்படின்வாங்க. இருந்துச்சு ஓகே, 2 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை சூப்பர் எல் நினோ அப்படின்வாங்க. தற்சமயம் ஓகே, இப்போது 3 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது சூப்பர் எல் நினோ தான். இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உருவாகி இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1997 to 1998 இந்த பீரியடில் ஆசியா சூப்பர் எல் நினோவை ஃபேஸ் பண்ணிச்சு. அதனால் அந்த நாட்டில் 800 வருஷம் இல்லாத ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஆசியா ஃபேஸ் பண்ணிச்சு. இன்னொன்று ஆசியான்னு சொன்னோன்னே அந்த ஒட்டின வயிறு உள்ள மக்களோட புகைப்படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல, அதுதான். அப்படியான ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை ஆசியா ஃபேஸ் பண்ணிச்சு. எப்போ 1997 to 1998. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த எல் நினோ. அந்த எல் நினோ தான் இப்போ 2026 வந்திருக்கு. ஸோ இது எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ சொல்லுவோம். எல் நினோ அப்படின்னா சிறு பையன் அப்படின்னு பொருள். ஸ்பானிஷ் மொழியில் எல் நினோ அப்படின்வாங்க. யூஸ்வலாக பசிபிக் பெருங்கடலில் என்ன ஆகும்னா, கிழக்கு பகுதி தென் அமெரிக்கா சைடு குளிராகவும் இருக்கும், மேற்கு பகுதி இந்தோனேசியா ஆஸ்திரேலியா பகுதியில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த எல் நினோ பீரியடில் இது அப்படியே தலைகீழாக மாறி இந்த தென்கிழக்கு பகுதியில் ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். பொதுவாக இந்த பசிபிக் கடல் பகுதி கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை லா நினான்னு சொல்லுவாங்க. ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை எல் நினோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் இருக்க ஸ்டேஜ் நியூட்ரல். இந்த சுழற்சியை எஸ்னோ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போது லா நினா அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்து நம்ம எல் நினோ ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா வெப்பநிலை 3 டிகிரிக்கு மேலே இருக்குது. 2 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே அது சூப்பர் எல் நினோன்னு சொல்லியிருப்போம். இப்போ 3 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்போது இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. இந்த எல் நினோ இப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2025 எண்டு டு 2026 ஸ்டார்டிங்கில் லா நினா ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ 2026 மேலே இது சூப்பர் எல் நினோ ஸ்டேஜுக்கு மாறி இருக்குது. ஓகே, இந்த சூப்பர் எல் நினோவால் உலகளவில் வெப்பநிலை சராசரியை விட மிக அதிகரிக்கலாம். இந்த வெப்பத்தாலேயே பல மக்கள் இறக்கக்கூடிய தருணமும் உருவாகும். இந்த எல் நினோவால் உங்களுக்கு தென் அமெரிக்காவில் அதிக மழையும் இந்தோனேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிக வெப்பமும் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா இந்த எல் நினோ என்ன ஆகும்னா டைரெக்டாக ஒரு பஞ்சத்தை கொண்டு வராது. இந்த வெப்பம் அதிகமாச்சுன்னா நீரெல்லாம் என்ன ஆகும், ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணீர் பற்றாக்குறை உருவாகும். தண்ணீர் பற்றாக்குறை உருவாகுச்சு அப்படின்னா உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விலைவாசி உயர்வு ஏற்படும், உணவு பஞ்சம் ஏற்படும். பட் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் உணவு பஞ்சம் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நம்ம மாநில மத்திய அரசுகள் போதுமான உணவு ஸ்டாக் வச்சுருக்கிறதால நம்ம ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் இந்த உணவு விலை அதிகரிக்கும் பார்த்திங்களா, அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. அமெரிக்காவை சேர்ந்த NOAA அப்படிங்கிற அமைப்பு 2026 டிசம்பர்லேருந்து 2027 பிப்ரவரி வரைக்கும் இந்த எல் நினோவோட தாக்கம் இருக்கக்கூடும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ நமக்கு வர வேண்டிய தென்மேற்கு பருவமழை ப்ராப்பராக வரலை அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக மேட்டூர் அணை கூட நம்ம ஓப்பன் பண்ணல. ஏன்னா தண்ணி இல்லை. இந்த வெப்பத்தால் தண்ணி எல்லாம் என்ன ஆகுது, ஆவியாகுது.
அட் த சேம் டைம் அக்டோபர் டு டிசம்பர் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. 2015 நாம் ஒரு வெள்ளத்தை ஃபேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஒரு எல்னினோ பீரியட். ஸோ அதே மாதிரியான ஒரு எல்னினோ பீரியட் இப்போ இருக்கிறதால அக்டோபர் டு டிசம்பர் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாகும். ஸோ வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்குது. ஓகே, இப்போ நான் சொன்ன பாதிப்புகள் எல்லாமே அதிகாரப்பூர்வ பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா மத்திய மாநில அரசுகள் எதுவுமே அஃபிஷியலாக நமக்கு எதையும் சொல்லலை. ஒரு எல்னினோ வந்துச்சு அப்படின்னா ஒரு நாடு என்ன மாதிரியான விளைவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பேசியிருக்கேன். நம்மளோட மத்திய மாநில அரசுகள் இதை அஃபிஷியலாக சொன்னால் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் ஒரு எல்னினோ எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா, மழைநீர் சேமிப்பு, தண்ணீர் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம கையில் எடுக்க முடியும். வேறு ஆப்ஷன் கிடையாது. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசணும். ஆனால் அதை நம்ம தொடர்ச்சியாக பேசாமல் இப்படி ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம பேசுகிறோம். மற்ற டைமில் அதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மைனஸ். இப்போது மத்திய மாநில அரசுகளோட கூட்டு முயற்சியால் திரும்ப இந்த மழைநீர் சேமிப்பு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த எல்னினோவை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.